பிரவீன், பகுஜன் சமாஜ் கட்சியின் தலைவர் ஆம்ஸ்ட்ராங் படுகொலை செய்யப்பட்ட நாளிலேயே சரண்டரான பொன்னை பாலு உள்ளிட்ட 8 பேர் ஆற்காடு சுரேஷின் கொலைக்கு பழிவாங்குவதற்காகத்தான் ஆம்ஸ்ட்ராங்கை கொலை செய்தோம் என்று வாக்குமூலம் அளித்திருந்தனர். ஆனால் அவர்கள் உண்மை குற்றவாளிகள் தானா என்று பல்வேறு சந்தேகங்கள் ஏற்பட்டது. இந்த சூழ்நிலைதான் ஆற்காடு சுரேஷின் மனைவியான பொற்கொடியிடம் தற்போது காவல்துறையினர் விசாரணை நடத்தினார்கள். அவர் ஆந்திராவில் தலைமறைவாக இருந்த சூழ்நிலையில் தனிப்படை போலீசார் அவரை சென்னைக்கு அழைத்து வந்து விசாரணை நடத்தினார்கள். அந்த விசாரணையின் அடிப்படையில் ஆற்காடு சுரேஷின் கொலைக்கு பழிவாங்குவதற்காக இவர்கள் திட்டமிட்டதும் அதற்காக பல்வேறு நபர்களை தொடர்பு கொண்டதும் விசாரணையில் தெரிய வந்தது. பண பரிவர்த்தனை நடைபெற்றதும் பொற்கொடியின் வாக்குமூலத்திலிருந்து காவல்துறையினருக்கு தெரிய வந்திருக்கிறது. இதையடுத்து சற்று முன்பு எழும்பூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட பொற்கொடிக்கு செப்டம்பர் 2ஆம் தேதி வரை நீதிமன்ற காவல் அளித்து நீதிபதி உத்தரவிட்டிருக்கிறார். இதையடுத்து அவர் புழல் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார். இந்த கைது நடவடிக்கையின் மூலமாக ஆம்ஸ்ட்ராங் படுகொலை செய்யப்பட்ட வழக்கில் 24வது நபராக பொற்கொடி இன்று கைது செய்யப்பட்டிருக்கிறார். இதுவரை பல்வேறு தரப்பினரும் முக்கிய ரவுடி நாகேந்திரன், அவரது மகன் அசோத்தாமன் உள்ளிட்டோர் கடந்த வாரம் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர். இது தவிர பல்வேறு முக்கிய குற்றப்பட்டியலில் உள்ள நபர்களும் ரவுடிகளும் இந்த கொலையில் தொடர்பு இருப்பதாக சந்தேகத்தின் அடிப்படையில் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இன்று ஆற்காடு சுரேஷின் மனைவி பொற்கொடி கைது செய்யப்பட்டிருப்பதன் மூலமாக இது பழிவாங்குதலுக்காக நடைபெற்ற கொலைதானா அல்லது அரசியல் மோதலுக்காக ஏற்பட்ட கொலையா என்று பல்வேறு கட்சிகளை சேர்ந்தவர்களும் இந்த கொலை வழக்கில் கைது செய்யப்பட்டு விசாரணை வளையத்தில் இருக்கிறார்கள். இருந்த போதிலும் இது ஆருத்ரா நிதி நிறுவன பண மோசடிக்காக நடைபெற்ற கொலையா அல்லது அரசியல் பழிவாங்கலுக்காக நடைபெற்ற கொலையா அல்லது ஆற்காடு சுரேஷ் படுகொலைக்கு பழிவாங்குவதற்காக நடைபெற்ற கொலையா என்று பல்வேறு சந்தேகங்கள் எழுந்துள்ள சூழ்நிலையில் இப்போது கடைசியாக ஆற்காடு சுரேஷின் மனைவி பொற்கொடி கைது செய்யப்பட்டிருப்பதால் ஆற்காடு சுரேஷின் படுகொலைக்கு பழிவாங்குவதற்காகத்தான் ஆம்ஸ்ட்ராங்கும் படுகொலை செய்யப்பட்டிருக்கலாம் என்ற சந்தேகம் இப்போது எழுந்திருக்கிறது. பிரவீன், ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் ஆற்காடு சுரேஷ் மனைவிக்கு நீதிமன்ற காவல் விதிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் தகவலுக்கு நன்றி கண்ணன்.